டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மரபணு மாற்ற வேளாண் பொருட்களுக்கு அனுமதி இல்லை. அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்புக்கு பிரதமர் பதிலடி. சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் 48 வாக்காளர்கள் வந்தது எப்படி? பீகார் வாக்காளர் பட்டியல் குளறுபடி குறித்து ராகுல் கேள்வி. தமிழக அரசின் மாநில கல்விக் கொள்கை நாளை வெளியீடு. 3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் சோசியல் மீடியாக்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழிசை குற்றச்சாட்டு. பல்வேறு மாவட்டங்களில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இனி விரிவான செய்திகள். மரபணு வேளாண் பொருட்களுக்கு இந்தியாவில் அனுமதி இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இதன் மூலம் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அவர் பதிலடி கொடுத்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குவதை தடுக்க டிரம்ப் பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து வருகிறார். இதன் ஒரு கட்டமாக இந்திய பொருட்களின் இறக்குமதி வரியை பன்மடங்கு அதிகரித்துள்ளார். இதற்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அமெரிக்க வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்ய இந்தியாவில் அனுமதி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஒரு சிங்கிள் படுக்கரையை கொண்ட வீட்டில் 48 வாக்காளர்கள் வந்தது எப்படி என்று ராகுல் கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தில் 62 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாகவும் அவர்களில் 6 லட்சம் பேர் தமிழகத்தில் சேர்க்கப்பட உள்ளதாகவும் வெளியான தகவலுக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல், பாஜகவுக்கு ஆதரவாக வாக்கு திருடப்படுவதாகவும் ஒரு வீட்டில் 48 வாக்காளர்கள் இருப்பது எப்படி என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விவரங்களை தேர்தல் ஆணையம் பகிர மறுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டிற்கான மாநில கல்விக் கொள்கையை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுகிறார். ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழு தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு செய்து 650 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்தது. இந்த அறிக்கையின் அடிப்படையிலான கல்விக் கொள்கையை முதலமைச்சர் நாளை வெளியிடுகிறார். 3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் சமூக வலைதளங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று தமிழிசை வேதனை தெரிவித்துள்ளார். 2017 விசிகாவை சேர்ந்த ஒருவர் தமிழிசையை விமர்சித்து சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருந்தது தொடர்பான வழக்கில் அவர் கடலூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, எதிர்க்கட்சிகள் என்று பார்க்காமல் எதிரி என்று நினைத்து பெண் தலைவர்களை சோசியல் மீடியாக்களில் பலர் கடுமையாக விமர்சித்து வருவதாக குறிப்பிட்டார். அரசின் திட்டங்களை மக்களிடம் எடுத்து செல்ல 4 IAS அதிகாரிகள் செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த மனுவை தாக்கல் செய்த பாஜக ஆதரவாளரான சத்யகுமாருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது. முன்னதாக தமிழக அரசின் திட்டங்களுக்கு முதல்வரின் பெயர் சூட்டப்படுவதற்கு எதிராக CV சண்முகம் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் அவருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த ஆண்டில் மட்டும் 17 முறை தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக மத்திய அரசுக்கு பலமுறை கடிதம் எழுதியும் நேற்று வரை கைது நடவடிக்கை தொடர்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தூதரக ரீதியாக நடவடிக்கை எடுத்து மீனவர்களை மற்றும் மீனவர்களின் படகுகளை விடுவிக்க வேண்டும் என்று முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக பாஜக திறன் மற்றும் விளையாட்டு பிரிவு செயலாளராக இருந்த பைக் ரேஸ் அலிஷா அப்துல்லா கட்சியிலிருந்து விலக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளராக இருந்த அவர் நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு புறக்கணிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ள அலிஷா, திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்காத இடத்தில், உழைப்புக்கு உயர்வு கொடுக்காத இடத்தில் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று பதிவிட்டுள்ளார்.
அன்புமணி வஞ்சனையாலும் சூது செய்யும் பாமகவை பறிக்க முயல்வதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அன்புமணியின் தலைவர் பதவி ஜூன் மாதத்தோடு காலாவதியாகிவிட்டதால் தானே தலைவர் என்று ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். மேலும் கூட்டணி முடிவால் இருவருக்கும் உச்சகட்ட பிரச்சினை நிலவி வருவதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் சூது செய்து பாமகவை அன்புமணி பறிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஐயா என்று சொன்னவர்களை ராமதாஸ் என்று சொல்ல வைத்து விட்டதாகவும் வேதனையோடு தெரிவித்துள்ளார். இன்று முதல் 3 நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இன்று திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும், நாளை நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் 5 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.